ஹலோ வணக்கம். இப்போ பூண்டு பொடி அதுக்கு ஒரு கையால் ஒரு பொடி உளுந்துங்க, ஒரு 20 ஒரு 40 காஞ்ச மிளகா போடு 40 காஞ்ச மிளகாங்க. இதுக்கு இந்த பருப்பு இருந்தால் தான் நல்லா நுணுங்கும். இது உளுந்து கூட 2 மிளகா கூட போட்டுக்கணும். இதுக்கு 2 கட்டி பூண்டு, ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன். இதை பல்லாக உரித்து இதை வறுக்கக்கூடாது, பச்சையாக தான் போடணும். இந்த மிளகாயும் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டதும் இந்த பூண்டை போட்டு பூண்டு பொடி இடிச்சிட வேண்டியதாங்க. உப்பு போட்டு கல் உப்பு இதில் போட்டு நுணுக்கிட்டிங்கன்னா நல்லா நுணுங்கும். கல் உப்பை போட்டு வறுத்துடலாம். உப்பு பாருங்கள், இவ்வளோ உப்பை போட்டு வறுத்துட்றேன். வறுத்துட்டா அதில் உள்ள ஈரத்தன்மை போயிடும், பவுடராகிடும் நல்லா. இதை வறுத்து இதை அப்படியே பவுட்ரு பண்ணி அது நல்லா நைஸ் பவுடராக ஆனதுக்கு அப்புறம் தாங்க பூண்டை போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா மிளகா நுணுங்காது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இதை ஆறுனதும் உப்பு, மிளகா, உளுத்தம்பருப்பு 3ஐயும் பவுட்ரு பண்ணிக்கிட்டு அடுத்ததாக பூண்டை போட்டு தள்ளி விட்டு ஓட்டினீங்கன்னா பூண்டு பொடி ரெடி. ஏற்கனவே இடித்தது மீதி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நல்லா வறுபடட்டும். இந்த வரைக்கும் பாருங்கள், பூண்டு பொடி 1 2 தோலோடு இருந்து முழு பூண்டு கூட கிடக்கு பாருங்கள். இது பருப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதே பொடி நீங்களும் நுணுக்கி அழகாக பூண்டு மிளகா அப்படி சாப்பிடுங்க. இதை பாருங்கள், இதை நுணுக்கிட்டு இந்த பூண்டை போட்டு நுணுக்குனா இட்லி மிளகா பொடி, இட்லி இல்லை பூண்டு மிளகா பொடி ரெடி. 10 இட்லி சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இந்த 2 பூண்டு ஒரு 20 பல் தேரும். 20 பல் இதை நல்லா பவுடர் ஆக்கிட்டு இந்த 20 பல்லையும் போட்டு ஓட்டினீங்கன்னா பூண்டு மிளகா பொடி தயார். அருமையான பூண்டு மிளகா.